ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் guys, welcome back to Jay Reaction. It's me Jiva. இதை பற்றி பார்க்க போறோம்னா கோட் மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 15ஆம் தேதி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் கொஞ்சம் அப்படியே டிலே ஆகி ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிறோம், ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ ஒரு போஸ்டர், நேற்று ஒரு போஸ்டர், திரும்ப இன்னொரு போஸ்டர் அப்படின்னு ஒரு 3 போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு ஃபைனலாக இன்னைக்கு 5 PM ட்ரெய்லர் லான்ச் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான். என்ன சொன்னால் நம்ம வெங்கட் பிரபு, விஜய், யுவன் சங்கர் ராஜா, பிரேம்ஜி, பிரபுதேவா, பிரசாந்த், இப்படி ஒரு பெரிய கூட்டணி. ஏன்னா நம்ம வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜா, பிரேம்ஜி இவங்கெல்லாம் சேர்ந்து மங்காத்தா ஒரு பெஸ்டான மூவியை கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ விஜய்க்குன்னு வர்றப்ப இது அதை விட வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அதுவும் இல்லாமல் விஜய் லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பும் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அதனால அந்த படம் செம்மையா இருக்குங்கிற ஒரு வெயிட்டிங் தான் எல்லாருக்குமே. எப்போடா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுதுன்னே தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னு சொன்னா கங்குவாவே பார்த்தோன்னு சொன்னா அக்டோபர் படம் ரிலீஸ், பட் ட்ரெய்லர் இந்த மாசமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு சொன்னா கங்குவால ட்ரெய்லர் பார்ட் 1 பார்ட் 2 அப்படி ரிலீஸ் பண்றாங்க போல, அந்த ஒரு இது சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம கோட் மூவி செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது 5ஆம் தேதி. இன்னும் ஒரு 2 வீக் தான் இருக்குது. பட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஓகே, இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க ஃபைனலா. எப்படியோ இன்னைக்கு பாடா எப்படியோ ட்ரெய்லர் வந்துருச்சு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்களா இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தா 5 மணியை போல ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் இங்க இப்போ ஸ்ரீலங்கா டைம் 8 மணியா இருக்கும். நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கப்ப அப்லோட் பண்றப்ப என்ன டைம் ஆகும்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னா எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, சாரி. நான் ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் டைமுக்கு. பட் அந்த டைமுக்கு நான் வேலையா இருந்தேன், அதனால பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்ப்போம், பார்த்துட்டு என்னங்கிறத சொல்லுவோம். ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். அண்ணே ஆர்ஆர் வலி வீடு. ஓ கைஸ், திஸ் இஸ் a new assignment. பிரசாந்த் உங்களை லீட் பண்ண போறது 68 international successful operation. ஹாலிவுட் லெவலுக்கு இருக்குது ட்ரெய்லர். வாவ். In short, he is a god of sats. தளபதி விஜய். ஓகே. ஏய் ஓ மாசா இருக்கு அந்த சீன்லாம், உண்மையாவே நல்லா இருக்குது. ஓகே, ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்ல, காந்திய நினைச்சுதான் டென்ஷன். காந்தி லோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. ஏதாவது அந்த டயலாக் கொஞ்சம் இனிமே சத்தியமா குடி. சில்லி மூமெண்ட். அந்த மத்த விஜய். ஓகே, எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். இது வரைக்கும் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்குறேன். சென்னையில் ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. முடியல, நான் சொல்லு, நான் போட்டேன். சின்ன வயசு விஜய். வாவ், டிஏஜி நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது செம்ம. வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. ஓ ஏய், Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா ஐயா. கில்லி ரெஃபரன்ஸ் செம்ம. லாஸ்ட் டைம் வெயிட்டிங் மாஸ்டர்
ஓகே ஓகே. ட்ரெய்லர் பத்தி சொல்லணும்னா பெஸ்ட், நல்லா இருக்கு. அது அவரு வெங்கட் பிரபு ஆல்ரெடி அந்த கிளிம்ஸ் நான் காட்டியிருந்தாரு நம்ம அவர் பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணது. அதுலயே ஹாலிவுட் லெவலுக்கு தான் இருக்க போகுதுன்னு தெரியும். பட் ட்ரெய்லர் செம்ம பெஸ்டா இருக்கு. என்ன பாட்டு? ஸ்பார்க் பாட்டுல ஓகே. ஸ்பார்க் சாங்ல வந்து டிஏஜிங் வந்து மொக்கையா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். ஆல்வேஸ் நானுமே சொல்லிட்டு தான் இருந்தேன் நல்லா இல்லைன்னு சொல்லி. பட் ட்ரெய்லர்ல பாக்குறப்ப அது தெரியும் கொள்ள உண்மையாவே பெஸ்டா இருக்கு. ட்ரெய்லர் வேற லெவல்ல இருக்கு. டிஏஜிங் வந்து சாங்ல இருக்கிறதுக்கும் இதுக்குமே டிஃபரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுல உண்மையா நல்லா இருக்குது. அது சாங்க்கு அப்படி தெரிஞ்சா என்னங்கிறது தெரியல. பட் வந்து ட்ரெய்லருக்கு வந்து செம்மையா காட்டியிருக்காங்க. டிஏஜிங் வேற லெவல்ல இருக்குதுன்னு தான் சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஜய் காட்டியிருந்தாங்க. நம்ம சின்னல பார்த்துருப்போம் விஜயோட பழைய படத்துல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவர் நடிச்ச படத்துல அப்படி இல்லைன்னு சொன்னா அவருடைய பிக் ஏதாவது பார்த்துருக்கணும். அதுல இருக்க சின்ன விஜய் மாதிரி அந்த பேசெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுவுமே வேற லெவல்ல இருக்கு. இதை பத்தி ஆல்ரெடி ஏதோ ஒரு இன்டர்வியூல கேட்டிருந்தேன். இது எப்படி டிஏஜிங் வந்து இல்லை ஏதோ சொல்லியிருந்தாங்க. பட் வந்து டிஏஜிங் இல்லை ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம வாரணம் ஆயிரத்துல வந்து சூர்யாவுக்கு வந்து அந்த ஹெட்டை மட்டும் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ஹெட்டு வந்து பெருசா இருக்க மாதிரி ஒரு இது ஒன்று சொல்லியிருந்தாங்க. பட் இதுல வந்து அதுலயுமே நல்லா தான் இருந்துச்சு. இதுல வந்து அப்படி இல்லை. இதுல வந்து டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாவே எடிட் ஒர்க் தான், நல்லாவே இருக்குது. வேற லெவல்ல இருக்கு. ஹெட்டெல்லாம் வந்து மாத்தியெல்லாம் ஒண்ணுமே வைக்கல. பட் அது அப்படியே எடிட் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல தான் இருக்கு. உண்மையாவே செம்மையா இருக்குது. அப்புறம் வந்து விஜயோட்டு ஒரு ஸ்பையா இருக்காரா என்னவா இருக்காருன்னு தெரியல. அதை பத்தி தான் நம்ம பிரசாந்த் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அந்த சீன்லாம் செம்ம. அவர் அந்த பில்டிங்ல ஏறுற சீன், அப்புறம் அந்த பறந்து வர சீன், அதெல்லாம் வேற லெவல். அதெல்லாம் உண்மையாக ஹாலிவுட் லெவலுக்கே கொண்டுட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வேற லெவல்ல இருக்குது. விஜய் வந்து அவரோட பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் சீன் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா பாஸ்ட்ல இருக்க சீன் ஃபர்ஸ்ட் இந்த விஜய் 2 பேருமே அப்பா மகன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்பா மகன் அப்படிங்கிறத இதுலயே ரிவீல் பண்ணிட்டாங்க. 2 பேருமே அப்பா மகன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுல வந்து அவரோட பாஸ்ட்ல வந்து அவர் சின்னவரா அந்த இன்னொரு விஜய் இருக்கிறப்ப ஒரு சீன் பாஸ்ட் சீன் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட்ல எப்படி இருக்காரு, ஏன் அந்த ஸ்குவாட்ல இருந்து போனாரு, ஏதோ ஸ்குவாடை பத்தி தான் பேசிக்கிறாங்க. அது என்ன ஸ்குவாடுன்னு தெரியல. சம்டைம் ஓகே இப்பதான் கிளிக் ஆகுது கொஞ்சம். ஸ்குவாடுங்கிறப்ப என்ன படம் நம்ம கார்த்தியோட படம் சர்தார், அதுல ஸ்பையா இருப்பாருத்தானே, அந்த மாதிரி நினைக்கிறேன். விஜய் ஸ்பைங்கிறப்ப இப்பதான் கிளிக் ஆகுது. விஜய் ஓகே, விஜயோட தனியா ஒரு ஸ்குவாட் ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்பையா அந்த ஸ்குவாட் தான் நம்ம பிரசாந்த், பிரபுதேவா இவங்கெல்லாம் நினைக்கிறேன். அந்த ஸ்குவாட்ல இருந்து அவர் வெளியானதுக்கு அப்புறம் சம்திங் வயசாகிருச்சு அப்படின்னதுக்கு அப்புறம் அவங்க மகனை வச்சு அப்படி ஏதோ ஒரு சீன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளுக்கு. பட் நல்லா இருக்குது. ட்ரெயிலர் பார்க்க செமையா இருக்கு. அப்படி ஏதோ ஒரு சீன் தான் சம்திங் இருக்குது. அவரோட ப்ரெசன்ட் பாஸ்ட்டை பத்தி காட்டியிருக்காங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெய்லர்னா செம்ம. அந்த சாங்க்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ட்ரெய்லர் செம்மையாவே இருக்குது. உண்மையாக நல்லா இருக்கு. ஹாலிவுட் லெவல் கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் அவரோட பழைய படத்துல ரெஃபரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் காட்டியிருக்காங்க. லாஸ்டா கில்லி படத்துல உள்ள அந்த சாங், அப்புறம் ஐ எம் வெயிட்டிங் அந்த டயலாக், ஸ்டார்ட்ல வந்து அன்னை வரார் வழி வீடு அப்படிங்கிற ஒரு இதுவும் போட்டிருந்தாங்க. அது ஸ்டார்ட்ல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னுக்கே அந்த என்ட்ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வேற லெவல் தான். ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ஓகே, பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு, படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செப்டம்பர் 5 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு தங்கலான் பார்க்க போயிட்டு ஒரு பல்ப் வாங்கிட்டு வந்தேன். தங்கலான் பார்க்கல, கடைசியில் டிமாண்டி காலனி பார்த்துட்டு வந்தேன். அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் பாருங்க. ஓகே கைஸ், ட்ரெய்லர் பாருங்க. நம்ம சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லைன்னா எதுவும் சொல்ல இருந்தா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அதை கேட்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க எனக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அடுத்த வீடியோ போடுவோம். ஓகே, நாளைக்கு பார்ப்போம் அடுத்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நீ சந்திப்போம். ஓகே guys, bye, thank you.